இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது ஏ என்பவர் தனியே 16 நாட்களில் ஒரு ரயில்வே ட்ராக் போடுவார். பி என்பவர் தனியே அதே ரயில்வே ட்ராக்கை 12 நாள் போடுவார். கூட சி சேர்த்துறாங்க. அது ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து அதே ரயில்வே ட்ராக்கை 4 நாள் போடுவாங்கன்னா, சி மட்டும் தனியாக போட்டால் அந்த ரயில்வே ட்ராக்கை எத்தனை நாள் போடுவார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, ஃபஸ்ட்டு 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் 48. ஸோ 16 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 3 டைம். அதேமாரி 12 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 4 டைம். அதேமாரி இங்கே 4 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 12 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 12 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இதில் ஏபிசி 3 பேருமே இருக்கிறாங்க. இதில் ஏவையும் பியும் மைனஸ் பண்ணால் சிக்கான வேலை தெரிஞ்சிடும். அப்போ 12 மைனஸ் ஏக்கான வேலை 3 மைனஸ் பிக்கான வேலை 4. ஸோ 12ல் 7 போச்சுன்னா மீதி 5. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5. சரிங்களா? மொத்த வேலை பாருங்க 48. ஸோ மொத்த வேலை 48. அதை சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கேட்குறாங்க. இப்போ 48 வகுத்தல் சிக்கான வேலை 5. சீக்வல் டு இது வந்து டேரெக்டாக ஆன்சர்லேயே கொடுத்துருக்காங்க. 48 வகுத்தல் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ சி மட்டும் தனியாக செஞ்சால் 48 வகுத்தல் 5 டேஸில் செஞ்சு முடிப்பார்.